ரத்தம் வெளியில் வராமல் எப்படி ஈஸியாக சுவரொட்டியை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செவுத்துல ஓங்கி அடித்தா அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் இதுக்கு சுவரொட்டி அப்படின்னே பேர் வந்தது. சுவரொட்டிக்கு மேலே 2 லேயரில் சவ்வு இருக்கும். அதை பிச்சு எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி கொஞ்ச நேரம் சுவரொட்டியாக அதில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டதும் கொஞ்சம் தொழுதொழுன்னு இருந்த சுவரொட்டி நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க தோலை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படி நம்ம தோலை பிரிக்கும் போது எந்த ரத்தமுமே நமக்கு வெளியாகாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு எடுங்க. 5 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். நார்மலாக இது மேலே இருக்க சவ்வை நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளேருந்து ரத்தமும் வெளியாகிட்டே இருக்கும். இது போல் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு உள்ளே இருக்க ரத்தம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இதில் 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயருமே நம்மளால் எடுக்க முடியாது. மேலே இருக்க ஒரு லேயர் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை எடுத்தாலே போதுமானது. ரத்த சோகை உள்ளவங்க, ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறவங்க தான் இதை மேக்ஸிமம் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க. எந்த சத்தும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.